ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய வசனம், வார்த்தை, கட்டளைகளில் நான் வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களை தங்கட்டும், தொடரட்டும், உயர்த்தட்டும். சங்கீதம் 19:7 சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள், சாட்சிகள் மனக்கண் முன்பாக வருகிறது. ஐயா D.L. மூடி பெரிய பிரசங்கியார், படித்தவர் அல்ல. ஒருமுறை ஆலயத்திலே அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவரை பரியாசம் பண்ண திறமையான மருத்துவர், ஆனால் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாதவர், பாரம்பரிய கிறிஸ்தவர், பரியாசம் பண்ண போயிருந்தார். குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க போயிருந்தார். ஆனால் ஐயா D.L. மூடியுடைய பிரசங்கத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு AK-47 துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் வேகமாய் வந்திருந்தது, ஒன் பின் ஒன்னாய் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. நகத்துக்குள் வைத்திருந்தது போல வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் சொல்ல அவருடைய இருதயத்தை குத்தி அங்கே வந்து விட்டது. மனம் திரும்பி விட்டார். எத்தனையோ பிரசங்கிமாரை குறை எடுத்து முடித்து பரியாசம் பண்ணி வாழ்ந்த அந்த மருத்துவர் வாழ்க்கை மாறியது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சில ஆண்டுகளுக்கு முந்தி தமிழ்நாட்டை, உலகத்தின் பல தமிழ் வாழ் மக்களையும் அசைத்த தேவ மனிதன் ஐயா டாக்டர் ஜீவானந்தம் அவர்கள், அவருடைய சாட்சியை கேட்டேன். வசனத்துல தப்பு கண்டுபிடிக்க போனார், குறை கண்டுபிடிக்க போனார். கடைசியில் சொன்னார், வசனத்துல ஒரு குறைவில்லை, அதன் மூலம் என் குறைவுகள் மாறியதன் இயேசு ஏற்றுக்கொண்டார். தப்பு கண்டுபிடிக்க போனவரை தப்பாம ஆண்டவராய் மாற்றினார். தென் அமெரிக்க நாட்டில் பெருவில் ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட 90 வயசு ஆக போகுது. ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். கியூபா நாட்டில இருந்து கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளால் நாடு கடத்தப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார், நாட்டையே மாற்றி விட்டார். கிட்டத்தட்ட 1768 சபைகளுக்கு மேலாக இருக்கிறது. இன்றைக்கும் தெய்வ மனிதன் உயிரோடு வாழ்கிறார். 40 ஆண்டுகளில் பிரேக் த்ரூ பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. ஆனால் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம், தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கழுவுவன் பாக்கியவன். வசனத்தை நேசிங்க, வசனத்தை யோசிங்க, மற்றவங்களுக்கு உபதேசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. டெய்லி காலையில் முன்னோட கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுங்க. சத்தியத்தை கேட்க முக்கியப்படுத்துங்கள். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தை நேசிங்கள். அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறுவதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாத பிள்ளைகளை வரட்டும். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, நேசிக்க, யோசிக்க கிருபைதான். பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.